ஹலோ everyone, this is பிரசாந்த். ஸோ ஒரு 2 days முன்னாடி எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. அந்த இமெயில் அனுப்புனவரோட நேம் வந்து ஹரிபிரசாத். ஹீ இஸ் ஃப்ரம் சென்னை. அவரோட இமெயிலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹீ இஸ் 30 years old, ஸ்டில் சிங்கிள். ஒன் சைடாக ஒரு பொண்ணை 1 year-ஆக லவ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் in the same office. ஸோ ஹரிபிரசாத் என்ன சொல்கிறாருன்னா, ஹீஸ் ரொம்ப ஒரு ஷை டைப். நான் எந்த ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஸ்குள்ளேயும் நான் போனதே இல்லை. பட் ஐ எம் நவ் 30. எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அவங்க நேம் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்கள மேரேஜ் பண்ணால் எனக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பட் ஆனால் அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாமல் போயிடும். ஸோ திஸ் இஸ் மை சிச்சுவேஷன். இதை எப்படி நான் டீல் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காரு. நான் நிறையா பேருக்கு வீடியோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறத பார்த்துருக்காரு. ஸோ he felt that என்னோடய சஜஷன்ஸ் நிறையா ஜென்யூனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. ஸோ he has asked for a video response. ஸோ ஹரிபிரசாத், உங்களுக்காக இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் கொடுக்க போகிற உங்களுக்கு இந்த சஜஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா எப்படின்னு எனக்கு தெரில. பட் உங்களோட சிச்சுவேஷன்லேருந்து ஐ வில் ட்ரை டு give what is best for you. So Hariprasad, you are 30 now. எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் நீங்கள் போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஷை டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூ ரியலி லைக் தட் கேர்ள். அவங்கள மேரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது பயமாக இருக்குது. So this is your situation. So ஹரிபிரசாத், உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம போய் கேட்டால் தான் அது கிடைக்கும். நம்ம ட்ரை பண்ணால் தான் அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ தூரத்துலேருந்தே அவங்கள ரசிச்சுட்டு, ஸோ இவங்களை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, do you think that you are going to get her அப்படின்றது கேட்டால் கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. அவங்க உங்களை பார்த்துருக்காங்களா அப்படின்னு தெரியல. உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. யூ haven't mentioned that. ஸோ பேசிக்காக ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் a man should have is கான்ஃபிடென்ஸ். உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் யூ ஹாவ் டு கோ அண்ட் அப்ரோச் ஹர். ஸோ எல்லாமே நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்படி போய் பேசினா நல்லாயிருக்கும், இப்படி போய் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சைல்டிஷான பிஹேவியர்ஸ் எல்லாம் பண்ணாமல், ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேன் அப், bring up the confidence in you. உங்கள் மேலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை வைங்க. ஸோ think of yourself as you are the best person, you are the best man. அண்ட் அந்த தைரியத்தை உங்களுக்குள்ளே வர வச்சு கான்ஃபிடெண்ட்டாக போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக விமென்க்கு கான்ஃபிடென்ட் மென்னை ரொம்பவே பிடிக்கும். சில பேர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணும்போது கீழே பார்த்து பேசுகிறது, வெக்கப்பட்டு பேசுகிறது, குடிஞ்சு பேசுகிறது, இதெல்லாம் பண்ணுறது மோஸ்ட்டாக விமன் டோன்ட் லைக் இட். ஸோ நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக அப்ரோச் பண்ணி அவங்க கண்ணை பார்த்து ஜஸ்ட் சே வாட் யூ ஃபீல். உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள். தேர் இஸ் நோ ஸ்கிரிப்ட். யார்கிட்டையும் நீங்கள் ஸ்கிரிப்ட் கேட்க வேணாம். எந்த ஃப்ரெண்ட்டையும் நீங்கள் ஹெல்ப் கேட்க வேணாம். So I remember one incident
என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் ஒரு 8th or 9th படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு என்னோடய கிளாஸ் பொண்ணை லவ் பண்ணா. ஸோ ஹி ரியலி லைக் ஹர். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, மடன்ட்டு லவ் லெட்டர் எழுதிட்டு என்கிட்ட வந்து கேட்டா, இந்த மாதிரி நான் அந்த பொண்ணுகிட்ட இது கொடுக்கணும், என் கூட வா அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், நான் வரல, அது உன்னோட பிரச்சனை, நீ தனியாக பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவன் என்ன நினச்சான்னா, இன்னொரு பையன்கிட்ட போய் கேட்டிருக்கான், நீ வாடா அப்படின்னு. சரி நான் வரேன்டா அப்படின்ட்டு இவனும் கூட போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட வரைக்கும் போயிட்டு என்ன ஆச்சுன்னு அவனுக்கு தெரில. அந்த பையன்கிட்ட வந்து இதை வந்து அவள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஸோ அந்த இன்னொரு பையன் வந்து அந்த லெட்டரை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருக்கான். ஸோ அந்த பொண்ணு அந்த லெட்டர்லாம் படித்து பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, நீ கொடுத்த லெட்டர் எனக்கு கிடச்சி, நீ டைரெக்டாக வந்து என்கிட்ட கொடுத்துருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன். பட் ஆனால் நீ அந்த பையன்கிட்ட நீ கொடுத்தனால கண்டிப்பாக ஐம் நாட் கோயிங் டு சே எஸ் டு யூ அப்படின்ற மாதிரி டைரெக்டாக ஷீ செட் நோ டு ஹிம். ஸோ இது வந்து ஒன் இன்சிடெண்ட், ஒரு எக்ஸாம்பிள். கேர்ள்ஸ் பேசிக்லி லைக் கான்ஃபிடென்ட் மென். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இப்போ அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணி உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலாம், த வே யூ அப்ரோச்ட் ஹர், இல்லை பிடிக்காமையும் போகலாம். ஸோ நம்மளோட மைண்ட் செட்டை ஃபஸ்ட் நம்ம தயார்படுத்திக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணி கேட்க போகிறோன்னா அதில் ரிஜெக்ஷனும் வரும், இல்லை பாசிட்டிவாக வரலாம். ஸோ எதுனாலும் ஓகே, பட் நான் இதை போய் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ற அந்த தைரியத்தையும் கான்ஃபிடென்ஸையும் உங்களுக்குள்ளே வர வச்சு நீங்கள் போய் கேளுங்க. நீங்கள் தூரத்துலேருந்து இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் கூட ஒர்க் பண்ணுற கலீக் தானே அப்படின்ட்டு அவங்களே வந்து அவங்களோட கல்யாண இன்விடேஷன் உங்கள்கிட்ட கொடுக்குற சூழ்நிலைக்கு நீங்கள் போயிட வேணாம். ஸோ அதுக்கு முன்னாடி go and approach her, tell what you feel, be confident, be courageous, and all the best. That's it.